என்ஜாய் பண்ணது நம்ம குட்டீஸ் டீம் தான். சூப்பராக ஒரு 2 மணி நேரம் கடலில் கொடுத்தாங்க. சாமெல்லாம் சும்மா ஸ்விம்மிங் எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். அதை விட நம்ம டேமி வாழ்க்கையில இதாண்டா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நடுக்கடலுக்கு விட்டாங்க அப்படின்னு. அதனால அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஓவரால் என்ன தோணுதுன்னா ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். இப்போ நமக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டுக்குள்ள தனியாக இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு வெறுமை தோணும். அப்போ ஒரு துணையோடு இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம் தரும். அது துணைகளோட ஃபேமிலியாக இருக்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே சொந்த பந்தங்கள் வந்து வீடு நிறைஞ்சு அப்படி நிறையா பேர் இருக்கும்போது நம்ம அறியாமலே ஒரு சந்தோஷம், பரபரப்பு, குக்கிங், சர்விங், லவ், ஷேர் அப்படி வந்துடும். அந்த ஒரு ஃபீல் தான் இப்போ நமக்கு தெரியுது வந்துடும். எப்படின்னா நம்ம இவ்வளவு பெரிய குடும்பம் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு எல்லாருக்கும். நல்ல ஒரு பெரிய குடும்பமா ஒன்னா இருந்தோம். அதை நேற்று நம்ம ஷேர் பண்ணும்போது அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியா அமைஞ்சிருச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. எல்லாம் இன்னைக்கு நான் குளிக்கும் போது அதான் ஐயோ ஈவினிங் கிளம்புறோமா, நாளைக்கு ஸ்கூலா, நாளைக்கு காலேஜா போச்சுரா அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு போறதுக்கே மனசு இல்லாத அளவுக்கு இங்க ஒரு நிறைவா எல்லாரும் ஒரு பாண்ட் வந்துருச்சு, ஒரு பைண்டிங் வந்துருச்சு. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வால்டர், ஐவின், ராஜா, நம்ம மெயின் ரொனால்டு இவங்க டீம் வந்து நமக்கு பெஸ்டா எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டாங்க. நம்ம கொஞ்சம் அங்கே வர லேட் ஆனாலும் ஓவரால் எல்லாத்தையும் அது வெளியே தெரியாம சைலண்டா அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஷிப் வந்து பக்காவா பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ வந்து இந்த செஷன் அவர் பிரதர் ராஜா சொன்னது மாதிரி ஒரு வேலிடிட்டி கடைசி நிறைவா எல்லாரும் மகிழ்ச்சியா நம்மளுடைய இதை ஷேர் பண்ணிக்கிறது மாதிரி வச்சுக்கிறோம். அதில் எல்லாரும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். நேற்று வந்து பிரதர் ஆண்டனி அருள்ராஜ் அவங்க மிஸ்ஸஸ் பவுலின் அவங்களும் இல்லை பவுலின் பேரில் ஒரு இன்னு இருக்கு. நாங்கள் நேரம் அங்கே போகலான்னு பார்த்தோம். நீங்கள் தான் ஓனராக இருப்பீங்க. அதனால இன்னைக்கு அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் வந்ததுல. ஒரு ஏறக்குறைய நேற்று எல்லாம் சேர்த்து ஒரு 11-12 ஃபேமிலியில ஒன்றா சேர்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் நிறையா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரு பாண்டிங் வந்திருக்கு. அடுத்தடுத்து அவங்க வீட்டில் புதுமையா நான் வரேன்டா, நான் வர்றேன், அவருன்னு புதுசே அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் வந்திருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம லஞ்ச் முன்னால நம்ம ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு 1 or 2 minutes ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, எல்லாருமே வெரி ஸ்வீட் இங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். வேற ஏதாவதுன்னா பேசுங்க. ஓகேவா? எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இது 3 நம்ம வாழ்க்கை தந்திரமா இருந்தா எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த 2 நாளும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். எப்போதும் சாப்பிடுவோம், தூங்குறோம், பள்ளிக்கூட போறோம். இது ஒரு வாழ்க்கை கிடையாது. ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப. நாங்கள் வந்து நிறையா ஷேர் பண்ணிக்கிறோம், நீங்கள் குறைந்த அளவு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து இது பெருசாக தெரியுது. ஆனால் நான் அவ்வளோ பண்ணியிருந்தாலும் இது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது. நாங்கள் பிறகு சமையல்லாம் இருக்காது, அப்படியே டூர் மாதிரி எப்படியாவது போயிட்டே இருக்கோம். எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. அதனால நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்க, இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எனக்கு இந்த 2 நாள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஆவலாக இருந்துச்சு. எப்போ பார்ப்போம், எப்போ சந்திப்போம் பிள்ளைகளையும். அதாவது எனக்கு வந்து என்னென்னா அண்ணன், தம்பி, மச்சான், கொஞ்சம் அப்படிங்கிற உறவு முறையோட பழகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு அது தெரிஞ்ச விஷயமே. ஆனால் எனக்கு உண்மையிலே 2 சொட்டு கண்ணு தண்ணி காலையில் விட்டேன். ஐயோ சாயந்தரம் ஃப்ரீயாக போகிறது, இந்த ஒரு உறவு வந்து இனிமேல் எப்படி இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து மனசில் ஓடுன்னு சொல்கிறேன். அதுமாரி இப்போ வந்து உண்மையிலேயே ஒரு அம்மா அப்பா இருந்தால் கூட இவ்வளோ ஒரு உறவு வளர்ந்துருக்காரு நம்மகிட்ட. உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் சந்தோஷப்பட்டது நானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய லைஃப் அந்த 2 நாள் பார்த்த அனுபவத்தில் அதுமாரி லூயிஸ் நேற்று வந்து ஜாயின் பண்ணார். வந்தோடனே அவர் அவ்வளோ ப்ராட் மைண்டு, அவ்வளோ கடகடாக இப்படி செஞ்சு அப்படி செய்ய அப்படின்னு ஒரு டோட்டலாக ஒரு நான் மீட்டிங்கே அவர் 5 நிமிஷம் சொன்ன மாதிரி அவர் சொன்னார். இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணினாரா, அது யதார்த்தமாக சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டுச்சு. அதுமாரி ஃப்ரெண்டு ராஜா மச்சான் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயோ இன்னும் 2 நாள் இது சின்ன நல்லா இருந்துருக்கு. நம்மளுடைய உறவுகள் எப்படி வளருதோ அதேமாரி நம்ம பிள்ளைங்களுடைய உறவும் நல்லா வளரணும். இது பெரியப்பா அப்படிங்கிற உறவு முறை வளர்ந்த கொஞ்சம் ஜோடியாக இருக்கும். இன்னும் குடும்பம் இன்னும் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உறவுகள் இன்னும் வளர்றதுனா வாய்ப்பு. அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதே மாரி கான்டாக்ட் வச்சுக்கணும். ஏதாவது முடியல ஒரு ஷேரிங்
சந்தோஷமாக பிறந்த நாள் வெட்டிங் டே இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கிறணும், ப்ரேயர் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. என்றும் நலமோடு வளமோட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என்பது மரத்தின் நிழல் போன்றது, எதை நினைக்கிறோமோ அதையே பிரதிபலிக்கும். அபிரகாம் லிங்கன் சொன்னாங்க. ஸோ எதுக்கு இந்த நாடகம் பண்ணும்போது பாட்டி தாத்தாலாம் ஒன்றா சமையல் செய்வாங்க. இப்போ திருப்பியும் மெமரிஸை ரீக்ரியேட் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடி பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மீட்டிங் பண்ணத்துல வந்து 4 பேர் 5 பேர் தான் வருவாங்கன்னு ஹெல்ப் பண்ணோம். பட் ஐவன் தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தது. அப்புறம் 3 நாள் லீவ் வருது, ஓகேவா, என்ன பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வேளாங்கண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி பீன் டாக்கிங். ஒரு 2 months வந்து பேசி, ஓகே, ஐவன் வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி பிரதர் போகலாமான்னு சொல்லி செக் பண்ணி சொன்னோன்னே மக்கள் இது வந்து ஒரு பிளான் போட்டுட்டு கிளியராக வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருங்க. அது இது அமையவானது எங்களுக்கு தெரில. ஏன்னா அங்கே வந்து என்னன்னா வியாட பிளேஸ் கிட்ஸ் நகரில் வந்து நம்ம இவர் சந்தியாக நகர் பிளேஸில் இருந்தனால நம்மளால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டப் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே பண்ண முடியுமா? அதுவும் வந்து 3 days வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூம்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அலைஞ்சோம், ஓகேங்களா. ஸோ அவர் ஆரோக்கியசாமி ஃப்ரம் தஞ்சாவூர்லேருந்து அவருடைய ஹெல்ப் கேட்டோம், பண்ணி தந்துடுறேன் அப்படின்னாரு. அவருடைய ஆக்சுவல் பிளான் என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து இங்கே வந்து தங்கி ரூம்ஸ் நமக்கு புக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த சின்ன வயசுலேயே பார்த்து ரசித்த ஒரு திருநாள். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் இதெல்லாம் ரொம்ப ரசித்த ஒருத்தர் தான். இன்னைக்கும் நான் சபையை விட்டு வெளியே வந்துட்டேனா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த ஈர்ப்பு எல்லாமே இன்னும் இருக்க தான் செய்யுது. அதே போல உறவும் தொடர்ந்து வலுவாகவே இருக்கு. கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். சீனியர் அண்ணா சொன்ன மாதிரி அன்பு தான் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நானே எழுதலாம் லவ், அவ்வளோதான். அவர் வந்து அந்த பிரான்சிஸ் கண்ணர் பற்றி சொன்னார். அவர் கோப்பி என்ன எடுத்தார் அப்படிங்கிறத பேர், அதனால தான் அவர் பிரான்சிஸ் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத சொன்னதுனால அவருக்கு முதலில் என்னுடைய மெசஞ்சர் ஆஃப் லவ்வின் சார்பாக ஏஞ்சல்ஸ் நாங்கள்லாம் உங்களுக்கு
2 பேரும் உள்ள வந்த உடனே புதுசு ராஜாராணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்தாங்க. ராஜாராணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்தாங்க. அதனால உங்களுடைய பாண்டிங் வந்து எங்களை மாதிரி ஃபியூச்சர்ல நீங்களும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பாண்டிங் நீங்களும் வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த பாண்டிங் வந்து ஃபியூச்சர்ல வந்து போயிட்டு தான் வரணுங்கிறது இல்லை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்காலத்துல யாரு கிடைக்கிறாங்களோ அவங்களோட எங்களுடைய ஷேரிங், அந்த லவ், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், அந்த லவ்வை வந்து நீங்க உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்ல எடுத்து போய் உங்க ஃபேமிலி சக்சஸா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய அனைவரின் சார்பாக குழந்தைகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீனியர் பிரகாரம் வரலாம். ஃபர்ஸ்ட் கடவுள், அப்புறம் அவரு, அடுத்த குழந்தைங்க, அவங்க அடி டப்பு டப்புன்னு எல்லாத்துக்கும் தம்பிகளுக்கு டேய் என்னடா அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்து அதை உருட்டி இதை உருட்டி அங்க கிச்சன்ல ஒரு பெரிய ஆடியோ கேக்குது அப்படின்னாவே அக்காவுடைய ஆடியோ தான். அடுத்து ஒரு டான்ஸர் அவர் அப்பப்ப டான்ஸ் எங்களுக்கு முன்னாடி ஆடுறது வைக்கிறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கிரீடம் மாதிரி எங்களுக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க, ஒரு கிரவுன் எங்க எல்லாத்துக்கும். அதனால உங்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து வந்து ஐவின் ஃபேமிலி அண்டு வால்டர் தம்பி, அக்கா அக்கா அக்கான்னு பின்னாடியே வந்தது அந்த ரிலேஷன். பார்த்தா பயமா இருக்கு, பாடி பிடித்ததா தான் இருக்கு. அதனால பயமா இருக்குது. இன்னொன்னு அட்வொகேட்னாவே நமக்கு கொஞ்சம் பயம் தான், ஏன்னா ரொம்ப பேசுவாங்க அவங்க, பண்ணுவாங்க. அதனால ரொம்ப பயம் இருந்தாலும் அந்த அந்த பாண்டிங் அந்த ரவுண்டுக்குள்ள நாங்களும் உள்ளதான் இருக்கிறோம், நீங்க வந்து எங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அக்கா வந்து கை கொடுத்து வாங்க நம்ம 2 இந்த இடத்துல போட்டோ எடுக்கலாம், வாங்க நம்ம எல்லாரும் அங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. இருந்தாலும் அதை அப்படியே சக்சஸ்ஃபுல்லா அப்படியே கொண்டு போனது வந்து ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் வந்து எங்களுக்கு சரியா தான் இருப்பாங்க, ஆனா என்னை பார்த்து பேசுறதே அவங்களுக்கு அவ்வளவு பிராண்ட் மைண்ட். இல்ல நான் போய் ரூம்ல போய் சொன்னேன், நீங்க மத்தியான செஷனுக்கு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க வந்துருங்க நல்லா இருக்கும் மத்தியானம், ஏன்னா நாங்க மத்தியானம் நல்ல ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரு வழி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா வந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. நம்மளுடைய இந்த மெமரிஸ் வந்து 6 மாசத்துல மறந்துடும், இருந்தாலும் அந்த ரீவைண்ட் பண்ணி பாக்குறதுக்கு அவர் வேலை ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அதை வந்து நம்ம எப்ப வேணாலும் ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம் அந்த மெமரிஸ. அதனால அவருக்கு வந்து என்னுடைய முத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து அதாவது எங்களுடைய தம்பி ரொனால்டு அவர்கள், அவங்க வந்து இந்த ஃபேமிலியில இல்ல, இந்த மெசஞ்சர் ஆஃப் லவ் அண்ட் இந்த பீஸ்ல இல்ல, இருந்தாலும் அவங்களும் இதுல வந்து நாங்களும் உங்களோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இதுல மிங்கிள் ஆனாங்க. நீங்களும் வந்து அவங்கள விடல. ரொனால்டு அவரை விட்டுட்டீங்க, இப்ப ராஜா விட்டாச்சு, இப்ப வந்து ரொனால்டு வேகமா வந்து கிச்சன்ல கூப்பிட்டு ரொனால்டு எங்க காணோம் எங்கே காணோம் அப்படின்னாங்க. அவர் நேற்று ஒரு சின்ன மெசேஜ் சொன்னாரு, இவ்வளவு நாள் நான் அடியே கொடுத்துருந்தேன், அடி வாங்க வச்சுட்டீங்க அப்படின்னாரு. சோ இதெல்லாம் வந்து இது வந்து பெரிய தப்பு இல்ல, இது வந்து நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். சரியா? அது கூட தெரியலையே உங்களுக்குங்கிறதுக்கு அப்படிதான் அந்த பனிஷ்மெண்ட், அதை பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். இதுனா எல்லாத்தையுமே நாங்க உங்களுடைய லைஃபை நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம், உங்களுடைய லைஃபை நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோங்கிறது அந்த பரஸ்பர ஷேரிங் இருக்கணுங்கிறதுக்கு அப்படிதான் அந்த மாதிரி பண்ணது. ஸோ இட்ஸ் ஓகே, லீவ் இட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மற்ற எங்களுடைய இந்த பீட்டர் ஒய்ஃபு, ஏன்னா ஆண்கள் பேருக்கு டக்கு டக்குன்னு வரும், ஏன்னா மேரி மேரின்னு இருக்கிறதுனால நம்ம வின்சென்ட் ஒய்ஃபு, செபஸ்டியான ஒய்ஃபு, சந்தியாமணி ஒய்ஃபு, இவங்க எல்லாமே வந்து அப்புறம் வால்டர் தம்பி ஒய்ஃபு, ஐவின் தம்பி ஒய்ஃபு, எல்லாரும் வந்து சரி இவங்க சீனியர் இவங்க ஜூனியர் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது இங்க நாங்க பார்த்தோம்.
அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நாங்கள் எடுத்த ரூம்ல தான் எல்லாரும் வந்து டோர் ஓப்பன், ஆல்வேஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ரூம் ஓப்பன் தான். எல்லாரும் வந்து அங்கே தான் கேதர் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா யார் ரூமுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனால் இருந்தாலும் எல்லாரும் ஒடியாந்து வேகமாக அங்கே தான் வந்து உட்காந்துருக்கதா அது வந்து ஒரு புதுசாக இருந்தது, ஒரு நல்லா இருந்தது. அந்த பாண்டிங் வந்து நல்லா இருந்தது. அதனால எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வந்து நான் நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே அழகி கழித்த உலகளே மகிழ்ந்து செல்கின்றோம் நாம் மகிழ்ந்து செல்கின்றோம். ஒரு அருமையான பசுமையான நினைவு